அவரு கூட ஒர்க் பண்ண பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு. ஒரு ஆக்டர்ஸ் படத்தோட ட்ரைலர் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கு? படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நானுமே ஆக்சுவலி டிஎஸ்பி உங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்கு? டிஎஸ்பி கேரக்டர். அந்த மாதிரி ரோல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஹோல் த்ரூ அவுட் மூவி எனக்கு ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட் டைலாக் கிடைக்கல. சார் கூட கமிட்மெண்ட் மாதிரி வந்துச்சு, ஆனால் வந்து டைலாக் வரல எனக்கு. ஆனா அவர் கூட இருக்கிற மாதிரி அது எப்படி இருந்துச்சு? அந்த மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் நின்னா நடந்தா பார்த்தா எல்லாமே ஸ்டைலாக இருந்தது. அது மாதிரி ஆக்ட்ரஸில் வந்து ரொம்ப கன்சர்னாக பார்த்துக்கிட்டாரு. ஒரு பெரிய ஸ்டார்ன்ற ஒரு இதுவே கிடையாது, ரொம்ப கன்சர்னாக பார்த்துக்கிட்டாரு. சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட அழகாக பழகினார். ஒரு பொண்ணு டைலாக் வந்து பார்த்து சொன்னாங்க, அது வந்து அவர் வேறு யாருன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, ஜாலியாக சொன்னார். என்னம்மா சோஃபியா டைலாக் பார்த்து தானே சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்க மியூசிக் அவர் பார்த்து சொல்லவே தேவையில்ல, அவர்கிட்ட சூப்பராக பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. டான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க 47 ஆகுது ஏஜ், எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்க. இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்கள மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சூப்பருங்க. இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குல்ல, நான் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட இன்ஸ்டா பேஜில். நல்லா இருக்கு அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. புரியல? கண்டிப்பாக ஷியோர்லி நல்ல ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி சொல்லக்கூடாது, ஆனால் இவ்வளோ பேர் உழைப்பு இருக்கு அதில், நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியாவுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு அதில். கண்டிப்பாக சோஷியல் மெசேஜான படம் தான். இப்போ நிறையா நடக்கிற க்ரைமு இதெல்லாம் எது பேசிக்காக அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து முக்கியமாக அடிக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அது. ரொம்ப நல்லா வேற லெவலுங்க. அனிருத் கிளின்னு கிழிச்சாரு. தலைவர் எப்படி இருக்கு? புரியல? தளபதி ஆமா நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா விசில் தான், ஃபுல்லா எல்லாரும் கத்திட்டே இருந்தாங்க நான் ஸ்டாப்பா. இப்போ கூட தொண்டையே போயிடுச்சு உள்ள கத்தி கத்தி. எல்லாருமே கத்தணும், விசில் தான், ஃபுல்லா கைத்தட்டல் தான். அவர் எது பண்ணாலும் அந்த ஏவி சின்ன டிவில வந்து அவரை காமிச்ச உடனே வந்து ஃபுல்லா அவரை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தது. ஆமா 2 times பார்த்தோம் டீசர். ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க. அந்த டீசர் எடிட் பண்ண ஆள் கூட நான் தலைவர் ஃபேனா இருந்து நான் எடிட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. 1 year எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. லாஸ்ட் அக்டோபர் சைன் பண்ணாங்களா. ஸோ 1 year ஆச்சு ஃபிலிம் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ எல்லாமே நல்லபடியா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், அபிராமியும் ரோஹிணியும் சேர்ந்து பேசினாங்க உள்ள. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி அவங்க லைக் ரொம்ப நாள் கழிச்சு தலைவரோட சான்ஸ் கிடைச்சது நடிக்கிறதுக்கு, அதுக்கு அவங்களோட நன்றியை தெரிவிச்சாங்க. மஞ்சு வாரியர் ஆமா, அவங்களும் ஒரு குட்டி டான்ஸ் கூட போட்டாங்க. அவங்க எல்லா ஃபீமேல் லீட் ரித்திகா, துஷாரா எல்லாரும் சேர்ந்து அந்த மனசுல பாட்டு வந்து ஒன்னா சேர்ந்து ஆடினாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு செட் இருந்துச்சு உள்ள. ஆமா, எஸ், தேங்க்யூ. ஒரு சேர் கூட கிடையாது, அந்த அளவுக்கு க்ரௌடா இருந்தது. இங்க பாக்குறப்போ இன்னைக்கு 10:30 மணி ஆகுது, இன்னும் ஒரு தலைவரோட காரை பார்க்கறதுக்கு இவ்வளவு ஜனம் வந்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தலைவர் டைலாக்கு செம்மையா இருக்குது. அவரை பாக்குறப்போ இன்னும் அந்த 73 வயசுல அந்த உற்சாகம் டான்ஸு அதெல்லாம் பார்க்கப்போ ரொம்ப அருமையா இருக்குது. இன்னைக்கு 4 தலைமுறையில இன்னைக்கு நான், என்னோட அம்மா, என் பாட்டி, என்னோட மகன், இன்னைக்கு எல்லாருமே வந்து எத்தனை தலைமுறை தலைவரை போல தலைவருக்கு யாரும் ஈடாக முடியாது. எப்போ